Hi friends, welcome to Mr. Top 10 channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்ன்றதை நீங்க டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், என்றும் இளமையோடு 100 வயதுக்கு மேலே வாழ நாம பயன்படுத்தக்கூடிய 7 வகையான ஜூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், மனிதனுடைய வாழ்க்கை பிறப்பில் ஆரம்பித்து இறப்பில் முடியுதுங்க. இந்த வாழ்க்கையை நம்ம 4 வகையாக பிரிக்கலாங்க. நம்பர் 1 குழந்தை பருவம், நம்பர் 2 மாணவ பருவம், நம்பர் 3 இளமை பருவம், நம்பர் 4 முதுமை பருவங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு குழந்தை பருவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னால் இதில் அனைத்து விதமான உணர்வுகளையும் நாம் உணர முடியாதுங்க. இது ஒரு அறியாத பருவங்க. நம்பர் 2 எடுத்துக்கிட்டோம் சொன்னால் மாணவ பருவங்க. இந்த மாணவ பருவத்தை நம்ம கல்வி, தேர்வு, படிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கழிச்சிருவோங்க. இதுலேயுமே நமக்கு எல்லா உணர்வுகளையும் அனுபவிக்கக்கூடிய அந்த வயது இல்லைங்க. நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுமை பருவம்ங்க. இந்த முதுமை பருவத்தில் நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான உணர்வுகளையும் இன்பங்களையும் சரியாகவோ சரியில்லாமையோ வாழ்ந்து நம்ம கழிச்சிடுவோங்க. இந்த முதுமை பருவத்தில் நமக்கு அனைத்து விதமான உணர்வுகளையும் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் 3ஆவதாக இருக்கக்கூடிய இளமை பருவம் தாங்க நம் வாழ்க்கையிலே சிறந்த பருவங்க. இந்த இளமை பருவத்தில் அனைத்து உணர்வுகளும் இன்பங்களையும் நாமளே முடிவெடுக்கும் திறனும் நமக்கு வந்துடுதுங்க. எப்போவுமே இளமையாக இருக்கணும்னு விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்றும் இளமையோடு வாழ நமக்கு உதவும் 7 வகையான ஜூஸை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 900 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. அது 800 ஆகி 700 ஆகி 600 ஆகி 500 ஆகி 400 200 100ன்னு போய் இப்போ ஆயுள் காலத்துடைய புள்ளியியல் துறை என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதனுடைய சராசரி வயது 70ன்ற லெவலுக்கு வந்துருச்சுங்க. இதற்கு என்ன காரணம்னு லிஸ்ட்டு போட்டோம்னா 1000 பக்கம் பத்தாதுங்க. நமக்கு ஆராய்ச்சி பிடிக்காது. நமக்கு தேவையில்லாதது அதுதான். நமக்கு தேவை தீர்வு மட்டும்தான். அதை மட்டுமே இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இளமையாக இருக்க நாம் இப்போ பட்டியலிடுற இந்த 7 வகையான ஜூஸுகளை நீங்கள் உங்கள் வசதிக்கேற்ப தினமும் ஒரு ஜூஸுன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி வாரம் ஒரு ஜூஸுன்னு எடுத்துக்கலாங்க. அப்படி நம்ம எடுக்கும்போது நம்ம உடலில் மாற்றம் ஏற்பட்டு நமது உடலில் உள்ள செல்கள் உள் மற்றும் வெளி உறுப்புகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கிதுங்க. நம் உடலை பாதுகாக்க தேவையான சத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா நீர்ச்சத்து, நியாசின், விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே போன்ற அனைத்து விதமான சத்துக்களையும் இந்த 7 வகையான ஜூஸ் உங்களுக்கு சரிவர தரதுனால நம்மளோட இளமையை நம்ம பாதுகாக்குங்க. அப்படி நம்ம பாதுகாத்தோம்னா இதனுடைய மாற்றம் என்னவாக இருக்குன்னு சொன்னால் நம்ம 41 வயசுலையும் 14 வயசு போலவும், நம்ம 71 வயசில் 17 வயசு போலையும், நம்ம 81 வயசில் 18 வயசு போலையும் நம்ம எப்பயுமே இளமையாக இருப்போங்க. நம்ம சில பேர் பார்த்துருக்கோம் அப்படி இளமையாகவே இருப்பாங்க. நம் உடலை பாதுகாக்கும் அந்த 7 வகையான ஜூஸ் என்னென்னு பார்க்கலாங்க. நம்பர் 1 ஃபஸ்ட்டு டே நம்ம வயலட் கலர் ஜூஸ் எடுத்துக்கணுங்க. எக்ஸாம்பிள் கிரேப் ஜூஸ் குடிக்கலாங்க. ஜூஸ் எப்போவுமே ராவா குடித்தா நல்லதுங்க. அப்படி என்னால் குடிக்க முடியலை, எனக்கு பால் சர்க்கரை தேவை கலந்து தான் நான் குடிக்கணும்னா தாராளமாக நீங்கள் கலந்து குடிக்கலாம். தயவு செய்து ஐஸ் மட்டும் போட்டு குடிச்சிடாதீங்க. நம்பர் 2 செகண்ட் டே இண்டிகோ கலர் ஜூஸ் குடிக்கணுங்க. இண்டிகோ கலர் ஜூஸ் எந்த மாதிரி ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் ஜூஸ் தாங்க. அத்திப்பழம் ஜூஸ் நம்ம 2வது நாளில் குடிக்கலாங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா தேர்ட் டே ப்ளூ கலரில் இருக்க ஜூஸ் குடிக்கிறோங்க. ப்ளூ கலர் ஜூஸ் எதில் கிடைக்குன்னா ப்ளூபெரி கடையில் கிடைக்குங்க. நீங்கள் ஜூஸ் கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் ப்ளூபெரி ஜூஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரூட் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ளூபெரி பழம் வாங்கிட்டு குடிக்கலாங்க. நம்பர் 4th டே என்ன குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஜூஸாக குடிக்கணுங்க. க்ரீன் கலர் ஜூஸ் என்னென்ன வருதுன்னு உங்களுக்கே தெரியும். கிவி, பியர்ஸ், அந்த மாதிரியான பேரிக்காய், கிவி பழத்தில் க்ரீன் கலர் ஜூஸ் கிடைக்குங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீன் ஆப்பிளில் கூட ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க. 5th டே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஜூஸ் குடிக்கணுங்க. எல்லோ கலர் ஜூஸ் வாழைப்பழம், அன்னாச்சி, லெமன் அந்த மாதிரியான ஜூஸ் குடிக்கணுங்க. நம்பர் 6th டே என்ன கலர் ஜூஸ் குடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஜூஸ் கொடுக்கணுங்க. ஆரஞ்சு, பப்பாயா, அன்னாச்சி அந்த மாதிரி பழங்களை எடுத்து நீங்கள் ஜூஸ் கொடுக்கலாங்க. நம்பர் 7th டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஜூஸ் குடிக்கணுங்க. பொமக்ரனேட், மாதுளை, ஆப்பிள், ரெட்பெர்ரி இந்த மாதிரியான ஜூஸ் நீங்கள் குடிக்கலாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் என்றுமே இளமையாக இருக்க தயாராகிட்டீங்களா? நாம் பட்டியலிட்ட இந்த 7 வகையான ஜூஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்றுமே இளமையாக இருக்கலாங்க. அப்படி நீங்கள் என்றுமே இளமையாக இருக்க எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்டர் டாப் 10. ஸ்டே டியூன்.